ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி எப்போ போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் பார்க்கலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது. நான் வந்து ஸ்டவ்வு எல்லாத்தையும் கழுவி பாத்திரமும் கழுவி வச்சுட்டேன். ஸோ என்னென்னா இன்றைக்கி வந்து டேங்க் க்ளீன் பண்ண வருவாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் கழுவி வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து வச்சுருந்தாங்க. ஹஸ்பண்டோட கம்பெனியில் வந்து இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு இயரும் வைப்பாங்க. நியூ இயருக்கு இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறப்போ நைட்டு ஒரு 1 o'clock வரைக்கும் இருக்கும் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இது மாதிரிலாம் பண்ணி முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு போவோம். ஸோ நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே போகணுன்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். போய் ரெஸ்ட் எடுப்போம், டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஏன்னா தூக்கம் எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுக்கும். சப்போஸ் நான் தூங்காமல் விட்டால் இல்லை சரியாக தூக்கம் வரலன்னா வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன். ஸோ அதனால் வந்து எனக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இது பண்ணுறப்போ இல்லை ஏதாவது ஒரு ஒர்க்கு இந்த மாதிரி சமயத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன். காலையில் எந்திரிக்கிறது வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சில டைம்லாம் வந்து ஹஸ்பண்ட் வந்து எள்ளி போடுறப்போ சில டைம் வந்து சப்புன்னு கன்னத்தில் அரைஞ்சு ஒரு 2-3 டைமாவது அரைஞ்சிருவாங்க. ஸோ அப்படியாவது நான் எந்திரிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் அவங்களுக்கு வர ஸ்ட்ரெஸ்னால் வந்து என்னைய வந்து இந்த மாதிரி எழுப்பிவிட பார்ப்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில டைம்லாம் வந்து ஐயோ ஏன் தான் நமக்கு மட்டும் இப்படி பிரச்சனை இருக்கும், அந்த காலையில் எந்திரிக்க முடியலையே, சன்னை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும், அந்த லஞ்செல்லாம் பண்ணணும், காலையில் மார்னிங்கும் சாப்பாடு பண்ணணும், ஸ்கூலுக்கும் வந்து அவனை கிளப்பி விட்டு அவனுக்கு சாப்பாடும் நல்ல இதாக கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணுன்னா நம்ம வந்து ஒரு 6 o'clock இல்லை ஒரு 6:30க்கு எந்திரிச்சாவது பண்ணலாம். நான் எந்திரிக்கிறது பார்த்திங்கன்னா நானாக எந்திரிக்க எனக்கு தோணாது. எனக்கு வந்து ஒரு 10-11 o'clock வரைக்கும் அவ்வளோ நேரம் தூக்கம் வரும்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுவேன், டேப்லெட் எடுத்தால் தான் எனக்கு தூக்கமே வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவேன்னா நான் வந்து தூங்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து மூஞ்சில் தண்ணி தெளிப்பாங்க, இல்லைனா சப்புன்னு அரைஞ்சிருவாங்க, ஒரு 2-3 டைம் அரைஞ்சிருவாங்க. அப்போ வந்து சடனாக வந்து நம்ம முழிப்பு வரும் அப்படின்காகலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எழுப்பி விட்டால் தான் நானும் வந்து என்னாலையும் எந்திரிக்க முடியுது. சொல்லப்போனால் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. நம்மளால் எந்திரிக்க முடியலையே, ஒன்றும் பண்ண முடியலையே. நான் வந்து இப்படி இருந்த பொண்ணு கிடையாது. சின்ன வயசுலேருந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து நான் தூக்கம் இல்லாமல் கூட நான் வந்து 1 day மத்தியானம் கூட தூங்காமல் இருப்பேன். அந்த அளவுக்கு வந்து பிரிஸ்காக வந்து இருந்துகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது கொஞ்ச நாளாக தான் வந்து எனக்கு இந்த பிரச்சனை வந்ததுலேருந்து தான் எனக்கு வந்து என்னால் எந்திரிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்கள் நடந்த ஃபங்க்ஷனு, அந்த ப்ரோக்ராமில் நடந்த ஃபங்க்ஷனு. இங்கே ஒர்க் பண்ணுற பசங்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி டான்ஸ்லாம் பண்ணாங்க. நல்லா இருந்தது. அவங்களும் வந்து என்ஜாய்மெண்ட்டாக பண்ணுறப்போ வந்து நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. சின்ன பிள்ளைங்க எல்லாருமே டான்ஸ் ஆடினாங்க. ப்ரோக்ராம்னு நல்லா இருந்துச்சு. எல்லாம் நல்லா இருந்துச்சு. அவங்கவுங்க ஹாப்பினஸை வந்து நமக்கு ஷேர் பண்ணுறப்போ வந்து பார்க்க வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் பார்த்து ரசிக்கிறப்போ வந்து நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறது, நம்மளுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இது பாசிட்டிவ் வைப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டின்னர் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க கம்பெனியில். ஸோ அதுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அந்த டின்னர் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி டோக்கன் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வந்து உட்காந்தோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 11:30 அந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு. இந்த ப்ரோக்ராம்லாம் நடக்கிறப்போ லாஸ்ட்டு ப்ரோக்ராம் இதுதான். ஸோ வந்து எல்லாருமே டான்ஸ் பயங்கரமாக ஆடிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கப்புள்ஸ்லாம் கூப்பிட்டுட்டு வந்து அவங்களுக்கு ஃபன் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன சின்ன கேம்ஸ் வைக்கிற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பாருங்கள், சின்ன பிள்ளைங்க டான்ஸ் ஆடுறாங்க. என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா, என் பையன் வந்து டான்ஸ்லாம் ஆடி இருக்கான் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில். பட் வந்து இப்போது கொஞ்சம் ரீசெண்டாக வந்து ஸ்டேஜ் இல்லாதனால கொஞ்சம் பயப்படுறாரு. பாருங்க, என் வீட்டுக்காரங்க கொண்டு போய் மேலே விட்டுட்டு வந்தாங்க. அவன் பலூனை வச்சு டப்பு டப்புன்னு ஒரு 2 இது பண்ணால் அப்புறம் கீழே ஓடி வந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூ இயர்ஸ் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 12 o'clock கரெக்டாக ஆயிடுச்சுங்க. அவன் கீழே இறங்கி வர முடியல, அங்கேயே வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டனால வரல. ஸோ இந்த நேரத்தில் என்ன வச்சாங்கன்னா பட்டாசு வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி வான வேடிக்கை வச்சுருந்தேன். பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக மனசுக்கு நிறையவா இருந்துச்சு. அப்புறம் சன் வந்து
கொஞ்ச நேரத்தில் வந்துட்டார். லைட்டு போட்டோன்னே வந்துட்டு, அம்மா என் பலூன் கீழே விழுந்துருச்சுமா அப்படின்னாரு. ஏன்டா டான்ஸ் பண்ணலாம்லடா அப்படின்னேன். எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுமா, என் பலூனு வேறு காணாம போச்சு அப்படின்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து பலூன் வந்து நாங்கள் உட்காந்துருக்க இடத்துக்கே பறந்து வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹாப்பி ஆகிட்டார். இன்னும் எனக்கு இப்போது போகணும் போல் இருக்குது, டான்ஸ் ஆடணும் போல் இருக்குது அப்படின்னாரு. மறுபடியும் ப்ரோக்ராமே முடிஞ்சிருச்சு, அதனால் இன்னொரு டைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ ஹஸ்பண்ட் வந்து கொண்டு போய் விட்டுட்டு வந்தார், ஓட கீழே ஓடி வந்துட்டான். இதுக்கு முன்னாடியெல்லாம் நிறையா ப்ரோக்ராம்ஸில் வந்து நிறையா ப்ரோக்ராம்ஸ் சொல்ல முடியாது, டான்ஸ்லலாம் இருந்தான். ஸோ அதனால் வந்து டான்ஸ் பண்ணட்டும் எடுக்கவும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ எல்லாருமே ஷேர் பண்ணக்க ஆரம்பிச்சிட்டோம். ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டும் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 1 o'clock கூட இருக்காது, 12:35-40 வந்து எல்லாருமே ஷேர் பண்ணி முடிச்சுட்டு கேக் வெட்டினாங்க. இது பாருங்கள், சின்ன பிள்ளைங்கள்லாம் எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் என்னோடய லுக்கு. ஏதோ மேக்கப்லாம் அதிகமாக பண்ணலை. ஸோ நல்லா இது மட்டும் ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் பவுன்ஸியாக இருந்துச்சு ஹேரு. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லா பசங்களும் சேர்ந்து கடைசியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க எல்லாருமே. அப்புறம் கேக் வாங்க போயிருந்தாங்கன்னா, இன்றைக்கி வந்து நியூ இயர் எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். ஸோ என் சார்பாகவும் எல்லாத்துக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர். ஸோ எனக்காகவும் நீங்கள் வேண்டிக்கோங்க, எங்கள் ஃபேமிலிக்காகவும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிவி ஓடிட்டுருக்கு. பிக் பாஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நேரம் சாங் கேட்டுக்கிட்டே வேலை செய்யணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால் சாங்ஸ் போட்டிருக்கேன். சாங்ஸ் போட்டுக்கிட்டே நம்ம வேலை செய்கிறப்போ வந்து நல்லாயிருக்கும், டயர்ட்னஸ் தெரியாமல் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து சாங் போட்டுக்கிட்டு பார்த்துட்டு வந்துட்டு நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து பர்த்டே. ஸோ வந்து ஏதாவது ஸ்பெஷலாக செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன். வேறு எதுவும் ஸ்பெஷலாக செய்கிறதுக்கு வந்து எதுவும் இல்லை. நேற்று நினைக்கிறேன், நேற்று தான் நான் பிரியாணி பண்ணியிருந்தேன், வெஜிடபிள் பிரியாணி. ஸோ அதனால் வந்து பிரியாணி செஞ்சு போர் அடிக்க வேணாம் அப்படின்னு விட்டாச்சு. என் ஹஸ்பண்டுக்கு வந்து பிரியாணி அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் வந்து இது பாயசம் மட்டும் பண்ணலாம் அப்படின்ட்டு, பாயசம் வந்து பாசிப்பருப்பு பாயசம் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரெடியாக இருக்குது. இதெல்லாம் ஜவ்வரிசிலாம் நான் ஏற்கனவே டிசைட் பண்ணி வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு பாயசம் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன், எப்படி பண்ணுன்னு சொல்கிறேன். குயிக்காக பார்த்துடலாம். ஸோ வாங்க, நான் என்னென்ன பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா சாதம் கொதிச்சிட்ருக்கு. அப்புறம் வந்து நான் வந்து பால் பாத்திரம் ஆஃப் பண்ணிடுறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்சது டீ இல்லைன்னா காஃபி குடிப்பேன். ஸோ மாற்றி குடிப்பேன். ஸோ இப்போ வந்து டீ போட்டிருக்கேன். டீயை குடிச்சிக்கிட்டே நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வந்து நம்ம சமையலை பண்ணலாம் குயிக்காக. அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி பாசிப்பருப்பு பாயசம் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன், வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா பாசிப்பருப்பை வந்து கழுவி எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்து பாசிப்பருப்பு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 300 இல்லைன்னா 400 கிராம் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் வந்து பாயசம் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து இவ்வளோ போட்டுக்கிறேன். போட்டுட்டு தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா கொலையாக வந்து வேக வச்சுக்கோங்க. நல்லா கொலையாக வேக வச்சிங்கன்னா தான் வந்து பாயசத்தில் வந்து நல்லா கரையும். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ கொலையாக வேக வைக்கிறீங்களோ அவ்வளோ கொலையாக வேக வச்சுக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கட்டி பட்டுருச்சு இது பருப்பு. உங்களுக்கு வந்து நல்லா கட்டிப்படாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து சேருங்க, கரெக்டாக இருக்கும். இது வந்து சேமியாவும் ஜவ்வரிசியும் போட்டிருக்கேன். இதை வந்து தனியாக வேக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அதில் மிக்ஸ் பண்ணோன்னா ரொம்ப குழஞ்சிரும் ஜவ்வரிசி சேமியாலாம். ஸோ அதனால் வந்து ஜவ்வரிசியும் சேமியாவும் தனியாக போட்டு வேக வச்சுக்கிறேன். ஸோ நல்லா உடச்சி போட்டுக்கோங்க. நான் உடைக்காமல் ஃபாஸ்ட்டாக செய்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தது, நல்லா தூங்கிட்டேன். எந்திரிக்கிறப்போ பார்த்திங்கன்னா வந்து டைம் வந்து எவ்வளோன்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் லேட்டாக தான் எந்திரிச்சேன். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு பாயசம் வச்சிடலாம், வந்தோன்னே கொடுக்கலாம் அப்படின்ட்டு பாயசம் வச்சிட்ருந்தேன். சாம்பார் கூட அதுக்கப்புறம் தான் பண்ணேன். ஸோ சாதமும் அன்றைக்கி காலையில் நான் பண்ணலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லீவ் தான் சன்னுக்கு. நான் வந்து
என்ன சொல்கிறது, நான் தூங்கினனால வந்து எனக்கு வந்து அன்றைக்கி டைமே போனதே தெரியல. ஸோ அதனால் வேக வேகமாக செஞ்சிட்ருந்தேன். சாதமும் அப்போ தான் வச்சேன். ஸோ சன்னுக்கும் லீவு தான் அன்றைக்கி. நியூ இயர் அப்போ நான் இதெல்லாம் பண்ணது. என் ஹஸ்பண்ட்க்கும் கரெக்டாக நியூ இயர் அன்றைக்கி தான் பர்த்டே. ஸோ நானே ஒரு 2-3 டைம் கேட்டிருக்கேன், இன்னும் நியூ இயர் அப்போ கரெக்டாக பிறந்தீங்களா அப்படின்லாம் கேட்டேன். ஸோ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 2 o'clock போல் பிறந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து பருப்பு வெந்துருச்சு. பருப்பில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் ஊற்றிக்கிறேன். பால் வந்து நீங்கள் வந்து தண்ணிக்கு பதிலாக பால் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் சீக்கிரத்துலேயே வந்து பருப்பு வந்து கட்டியாயிரும். ஸோ அதனால் வந்து இது பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் பாதாம் பருப்பு போடணுன்னா போட்டுக்கலாம். இல்லைனா வந்து முந்திரி, திராட்சை இதெல்லாம் வந்து நெய்யில் நல்லா வறுத்து போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கட்டியாகிடுச்சு பாசிப்பருப்பு. ஆக்சுவலாக நல்லா கிண்டி விடாமல் நான் வந்து போட்டுட்டேன். அதனால் கொஞ்சம் கட்டியாக இருக்குது பாசிப்பருப்பு. மீதிபடி டேஸ்ட் வந்து செமையாக இருக்குங்க. பாசிப்பருப்பில் வந்து பாயசம் பண்ணால் ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நான் வந்து நிறையா பண்ணனால வந்து பாயசம் வந்து குவான்டிட்டி வந்து நிறையா போட்டிருந்தேன். நீங்கள் கம்மியாக பண்ணணுன்னா 100 கிராம் அந்த மாதிரி மெஷர் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதே வந்து நான் யூடியூப்பில் பார்த்து தான் பண்ணேன். ஸோ இந்த பாயசம் வந்து பண்ணியே பார்க்கணும். எனக்கு ரொம்ப ஆசை பாசிப்பருப்பு பாயசம். எனக்கு கல்யாணத்துலலாம் பார்த்திங்கன்னா பாயசம் எப்படா ஊற்றுவாங்க, ஸ்வீட்டு இந்த டம்ளரில் எப்போ தான் பாயசம் ஊற்றுவாங்க, இல்லை அந்த மாதிரி நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக நான் வந்து பாயசத்துக்கு வந்து டக்குன்னு வந்துடுவேன். சாம்பார் மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாயசம் வாங்கி சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாயசம். நான் கல்யாணத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு எந்த ஃபங்க்ஷன் போனாலும் பாயசம் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்ப்பேன். அப்புறம் இந்த கஸ்டர்டு ஃபுட்டு இதுன்னு அது என்னன்னு சொல்லுவாங்க, எனக்கு சரியாக தெரியல. கஸ்டர்டை ஏதோ சொல்லுவாங்க, ஆனால் கஸ்டர்ட்னு தான் வரும். அந்த பவுட்ரு மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க, ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பாயசம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக சிம்பிளாக பண்ண வேண்டியது பண்ணக்கூடியது பாயசம்தான். ஸ்வீட்னாலே எனக்கு வந்து பாயசம், எனக்கு ஸ்வீட் வந்து பிடிக்கும். ரொம்ப திகட்டுற மாதிரி சாப்பிடணும்னு நினைக்க மாட்டேன். பட் வந்து எனக்கு வந்து டீ காஃபி எடுக்கிறனால தான் வந்து எனக்கு வந்து உடம்பு வந்து இன்னும் சொல்லப்போனால் சட்டுன்னு குறைய மாட்டேங்குது. ஸோ மீதிப்படி வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்மெண்ட்டாக தான் இருக்கேன். ஸ்நாக்ஸ் வந்து அந்த வகையில் வந்து ஆட் பண்ணிக்கிறது இல்லை சாப்பாட்டில். கொஞ்சம் குறைச்சிட்டேன். ஸ்நாக்ஸ் சொல்லப்போனால் ரொம்பவே குறைச்சிட்டேன். ஸோ டீ காஃபி தான் என்னால் வந்து விட முடியல. ஏன்னா வந்து ஒரு அது வந்து சம்திங் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்குது. திங்கிங்கை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து யோசிக்க விடுது. மைண்டு வந்து பிரிஸ்க் ஆகுது. அது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் நம்ம காஃபி டீலாம் குடிக்கிறனால. ஸோ பால் மட்டும் வெறும் பால் குடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது நம்ம வந்து டீ காஃபியாக குடிக்கிறப்போ வந்து ரொம்ப பிரிஸ்க் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். நான் வந்து கொஞ்சம் வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப சோம்பேறின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நான் சின்ன வயசுலேருந்து என்னைய ரொம்ப அமைதியான பொண்ணுன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து பேசுகிறதும் அந்த அளவுக்கு வந்து இந்த லெவலில் நான் பேசுகிறேன்னு என்னாலே நம்ப முடியல. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப அமைதியான டைப்பாக இருப்பேன்னா, அப்போது வந்து எனக்கு தெரியல. சடனாக நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டுருப்போம். மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் காலேஜஸ்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ அப்போ அதுக்கப்புறம் ஒர்க்குக்கு போயிருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து இருந்திருக்கும். மீதி டைம் எல்லாமே நம்ம வெளியில் தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் வந்து இன்டேக் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, டீ, காஃபின்னு எதுவும் ப்ரிஃபர் பண்ணதில்லை. பட் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் தான் நம்ம வந்து பாதி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு நம்மளுக்கு வந்து வேறு எந்த ஒர்க்கும் இல்லாதப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக மைண்டு வந்து ஏதாவது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவைப்படுது. நம்மளே வந்து ஒரு சுறுசுறுப்பாக்குனா மட்டும்தான் வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டீ காஃபிக்கு வந்து அடிக்ட் ஆகிடுறோம். ஸோ அதுவே நம்மளுக்கு வந்து பெரிய இதாக இருக்குது. ஏன்னா வந்து அது பண்ணாமல் இருக்க முடியாது நம்மளால் அந்த மாதிரி. பட் வந்து டீ காஃபி வந்து உடம்புக்கு நல்லதுன்னு தான் சொல்ல முடியாது. எவ்வளோ நம்ம எடுக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஓரளவுக்கு லிமிட்டாக எடுத்துக்கிட்டோன்னா அது நல்லது தான். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு தான் போயிடக்கூடாது. எப்போ பார்த்தாலும் குடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நம்மளுக்கு முடியிற நேரத்தில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் தாராளமாக. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா வந்து சேமியா பண்ணி முடிச்சிட்டேன்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாம்பார் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த இது இது ஷோ இது என்ன இப்போ காயின்னு எனக்கு மறந்து போச்சு. பூசணிக்காய், சாரி, பூசணிக்காய் வந்து ரொம்ப பிடிக்கும். பூசணிக்காய் சாம்பார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து பூசணிக்காய் வந்து அந்த தோலை எடுக்கிறதுக்குள்ளே பயங்கர கஷ்டமாயிடும். அதை கத்தியில் எடுக்கிறப்போ கையை கிழிச்சிக்காமல் எடுக்கிறது பெரிய இதாக இருக்குது. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதா, அதனால இது கஷ்டப்பட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வந்து பூசணிக்காய் சாம்பார் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பொரியல் பண்ணலான்னு நினச்சேன். சரி, நம்மளுக்கு வந்து இது இருக்குது, அப்பளம் இருக்குன்ட்டு, அதுக்கப்புறம் அப்பளம் முறுக்கெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பூசணிக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டேன். சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. கீழே இந்த சைட் பார்த்திங்கன்னா கவுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இந்த இதெல்லாம் வந்து இந்த சைடில் இருக்கிற உப்பு இதெல்லாம் வந்து எடுத்து வைக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸ்டவ்வுக்கு பின்னாடியே பக்கத்துலேயே வச்சுருக்கேன்ல இந்த உப்பு, அதுக்கப்புறம் மசால் பொடியெல்லாம். இதை வந்து நான் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஆர்டர் போட்டிருக்கேன், ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ அது வந்தோன்னே வந்து ஸ்டாண்டில் வந்து எல்லா இதையும் வைக்கிற மாதிரி இது பண்ணுவோம்.